ஹலோ ஆல், வெல்கம் டு எழுதுகோள் பயணம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க, 46 டேஸில் நீங்கள் கொடுக்குற இந்த பாலிட்டி பிளானை மட்டும் வச்சு ஃபுல் பாலிட்டி சிலபஸையும் வந்து கவர் பண்ண முடியுமா, அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. எப்படி இந்த ஸ்பைரலை நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். அதன்படி இன்றைக்கி வந்து 46 டேஸ் பிளானை எப்படி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எப்படி நம்ம அதை கொண்டு போயிட்டுருக்கோம், ஏன் நான் அதை பர்டிகுலராக வந்து 46 டேஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், அது எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 ஸ்பைரல்ஸில் இருக்க எல்லா லெசன்ஸுமே வந்துட்டு நம்மளோட தமிழ்நாடு சமச்சீர் புக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட லெசன்ஸ் மட்டும்தான் இதில் எல்லாத்துலேயுமே கவர் ஆகிருக்கு. எந்த ஒரு அகாடமியோட நோட்ஸோ இல்லை அவுட் சோர்ஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கண்டென்ட்ஸோ வந்து எதுவுமே கிடையாது. இதில் முழுக்க நம்ம தமிழ்நாடு சமச்சீர் புக்கிலேருந்து எடுக்கப்பட்ட கண்டென்ட்ஸ் அண்டு தமிழ்நாடோட ஓல்டு புக்ஸ் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து எடுக்கப்பட்ட கண்டென்ட்ஸ் அண்டு 11th 12th அப்பார்ட் ஃப்ரம் பாலிட்டி காமர்ஸ்லேருந்தும் கொஞ்சம் லெசன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. அதையும் வந்து எடுத்து இந்த 2 ஸ்பைரல்ஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பைரல்ஸில் இருக்க லெசன்ஸ் எல்லாமே வந்துட்டு குரூப் 1, குரூப் 2, 2A அண்ட் 4 மூணுக்குமே சேர்ந்து ஈவனாக கவர் ஆகிற மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். எப்படின்னா, என்னோட பாலிட்டி சிலபஸ் எடுத்துட்டிங்கன்னா இது குரூப் 1ஓட சிலபஸ், குரூப் 2, 2Aக்கும் 4க்கும் வந்து சேமாக தான் இருக்கும். இந்த சிலபஸ்க்கும் குரூப் 4க்கு உண்டான சிலபஸ்க்கும் சின்ன சேஞ்ச் தான் இருக்கும். அது என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போது சிலபஸை ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணலாம். இந்திய ஆட்சியலில் நம்மளுக்கு கொடுத்துருக்க சிலபஸ் என்னென்னா, இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி, பொதுவாழ்வில் ஊழல், ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, தகவல் உரிமை, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், மனித உரிமைகள் சாசனம், இந்தியாவில் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும், அப்புறம் நடப்பு நிகழ்வுகள். இதுதான் வந்து நமக்கு பாலிட்டியோட சிலபஸாக இருக்குது. இதில் குரூப் 4க்கு ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னா இந்தியாவில் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும். இதுக்கு பதிலாக குரூப் 4 சிலபஸில் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும், அந்த ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி குரூப் 1, குரூப் 2, 2A மற்றும் 4 இது எல்லாத்துக்குமே நம்ம சிலபஸ் வந்து இதுதான். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு சப்டாபிக்ஸுக்கும் எந்தெந்த லெசன்ஸ் எந்தெந்த புக்ஸ்லேருந்து கவர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கேதர் பண்ணி தான் இந்த ஸ்பைரலை வந்து நான் ரெடி பண்ணி அது மூலமாக தான் நான் வந்து 46 லெசன்ஸை வந்து எடுத்திருக்கேன். அந்த லெசன்ஸை தான் நம்ம வந்து ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு லெசனாக வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம 8 லெசன்ஸை வந்து 8 டேஸில் கவர் பண்ணிட்டோம். இந்த லெசன்ஸை வந்து இன்னும் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த 46 லெசன்ஸை மட்டும் படித்தா பாலிட்டியை கவர் பண்ணிட முடியுமா முடியாதாங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளால் பாலிட்டியை கவர் பண்ணி முடிக்க முடியுமா முடியாதான்னு. ஃபஸ்ட்டு பார்ட்டாக நான் எதை எடுத்திருக்கேன்னா, நம்ம சிலபஸில் இருக்க ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ், அதாவது இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். இது வரைக்கும் எனக்கு வந்து 12 லெசன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த லெசன்ஸை எங்கெங்கிருந்து நான் எடுத்திருக்கேன்னு இப்போ வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லெசன் வந்து தேசிய சின்னங்கள். இந்த லெசனை 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்லேருந்து எடுத்திருக்கேன். எதுக்காக ஒவ்வொரு பேஜாக டேர்ன் பண்ணி காட்டுறதையும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன்னா, இதில் இருக்க எல்லா கண்டென்ட்ஸுமே தமிழ்நாடு சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணது மட்டும்தான். எந்த ஒரு அவுட் சோர்ஸ்டு கண்டென்ட்டோ எந்த ஒரு அகாடமியோட கண்டென்ட்டோ இல்லாமல் பியூராக நம்மளோட ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்ஸ் மட்டும்தான் இருக்குங்கிறத ஷோ பண்ணுறதுக்காக தான் ஒவ்வொரு பேஜாக நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். செகண்ட் லெசன் வந்துட்டு பன்முகத்தன்மையினை அறிவோம். இந்த லெசனை 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்லேருந்து எடுத்திருக்கேன். தேர்ட் லெசன் வந்து குடியரசு. இந்த லெசனை 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்லேருந்து எடுத்திருக்கேன். அடுத்து 4th லெசன் வந்துட்டு நமது நாடுங்கிற இந்த லெசன், இதை 7th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்லேருந்து எடுத்திருக்கேன். அண்ட் 5th லெசன் வந்து தேசிய ஒருமைப்பாடு. இந்த லெசனை 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்லேருந்து எடுத்திருக்கேன். அடுத்ததாக 6th லெசன் வந்து என்னென்னா அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. இந்த லெசனை 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்லேருந்து எடுத்திருக்கேன். அடுத்ததாக 7th என்னென்னா மக்களாட்சிங்கிற இந்த லெசனை 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்லேருந்து எடுத்திருக்கேன். 8th லெசன் என்னென்னா அரசாங்கங்களின் வகைகள். இந்த லெசனை 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்லேருந்து எடுத்திருக்கேன். அடுத்ததாக 9th லெசன் என்னென்னா இந்திய அரசமைப்பு சட்டம். இந்த லெசன் 6th நியூ புக்கில் இருக்குது.
10th லெசன் என்னென்னா இந்திய அரசியலமைப்பு. இந்த லெசன் 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது. 11th லெசனோட பேர் இந்திய அரசமைப்பு. இந்த லெசன் 12th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது. 12th லெசன் என்னென்னா அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் பகுதி 1. இந்த லெசன் 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது. இந்த லெசன் வந்து கொஞ்சம் பெரிய லெசன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் பார்ட்டில் என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம்னா குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள், இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த செகண்ட் பார்ட்டில் கவர் ஆகிருக்கு. இதில் மொத்தம் 3 லெசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெசன் என்னென்னா குடிமக்களின் உரிமைகளும் கடமைகளும். இந்த லெசன் வந்துட்டு 9th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்குது. அடுத்ததாக செகண்ட் லெசன் என்னென்னா குடிமக்களும் குடியுரிமையும். இந்த லெசன் 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது. தேர்ட் லெசன் என்னென்னா அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் பகுதி 2. இந்த லெசன் 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது. ஸோ இந்த 3 லெசன்ஸும் சிலபஸோட செகண்ட் பார்ட்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த சப் டாபிக்ஸ்க்கு கீழே வர லெசன்ஸ் இதெல்லாம். அடுத்த பார்ட் என்னென்னா மத்திய அரசு. மத்திய அரசுங்கிற இந்த டாப்பிக்கு 2 லெசன்ஸ் வந்து கவர் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் லெசன் வந்துட்டு நடுவண் அரசுங்கிற இந்த லெசன். இந்த லெசன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது. அடுத்ததாக மத்திய அரசுங்கிற இந்த லெசன் வந்துட்டு 9th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்குது. அடுத்தது சிலபஸில் என்ன இருக்குன்னா மாநில அரசு. மாநில அரசுங்கிற டாபிக்கு கீழே 5 லெசன்ஸ் வந்து கவர் ஆகுது. அது வந்து என்னென்னா மாநில அரசு 7th நியூ புக்கில் இருக்குது இந்த லெசன். அடுத்ததாக இருக்க லெசன் என்னென்னா மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. இந்த லெசன் வந்துட்டு 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது. 3வது லெசனாக மாநில அரசுங்கிற இந்த லெசன் 9th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்குது. அடுத்ததாக 4th என்ன இருக்குன்னா மாநில அரசுங்கிற இந்த லெசன் வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது. அடுத்ததாக மாநில அரசாங்க அமைப்பு தமிழ்நாடு. இந்த லெசன் வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்குது. ஸோ டோட்டலாக மாநில அரசுங்கிற இந்த டாபிக்கு கீழே இருக்க 5 லெசன்ஸையும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததாக நமக்கு சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பஞ்சாயத்து ராஜ். இந்த டாபிக்கு கீழே 4 லெசன் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் லெசன் வந்துட்டு உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும். இந்த லெசன் வந்துட்டு 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது. அடுத்ததாக இருக்க லெசன் வந்துட்டு உள்ளாட்சி அமைப்புகள். இந்த லெசன் 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செகண்ட் வால்யூமில் இதோட கண்டினியூவேஷன் தான் இருக்கும். தேர்ட் லெசனை வந்து உள்ளாட்சி அரசாங்கங்கள்ங்கிற இந்த லெசன் வந்துட்டு 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது. அடுத்ததாக இந்த டாபிக்கு கீழே வர 4வது லெசன் என்னன்னா தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கம். இந்த லெசன் 12th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் கவர் ஆகுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா தேர்தல், இந்திய நீதி அமைப்பு, சட்டத்தின் ஆட்சி, கூட்டாட்சியின் அடிப்படைத்தன்மை, மத்திய மாநில உறவுகள். இந்த டாபிக்கு கீழே 9 லெசன்ஸ் வந்து கவர் ஆகுது. ஒவ்வொன்றா என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன் வந்துட்டு தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம். இந்த லெசன் 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது. செகண்ட் லெசன் வந்துட்டு சட்டமன்றம். இந்த லெசன் 12th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது. அடுத்ததான் மூணாவது லெசன் வந்துட்டு ஆட்சித்துறை. இந்த லெசன் 12th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது. நாலாவது லெசன் இந்திய நீதித்துறை. இந்த லெசன் 12th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது.
5th லெசன் வந்துட்டு நீதித்துறைங்கிற இந்த லெசன் 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது. 6th லெசன் வந்துட்டு இந்தியாவில் கூட்டாட்சி, இந்த லெசன் 12th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது. அடுத்து 7th லெசன் வந்து இந்தியாவில் நிர்வாக அமைப்பு, இந்த லெசன் 12th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது. எயித்து லெசன் என்னன்னா இந்தியாவின் வெளியுறவு கொள்கை, இந்த லெசன் 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கு. 9th லெசன் என்னன்னா இந்தியாவின் சர்வதேச உறவுகள், இந்த லெசன் 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கு. அடுத்ததான் பார்க்க போகிற டாபிக் என்னன்னா பொது வாழ்வில் ஊழல், அதிலிருந்து மனித உரிமைகள் சாசனம் வரைக்கும் இருக்க எல்லா டாபிக்ஸுமே இப்போ வரப்போகிற 13 லெசன்ஸில் வந்து கவர் ஆயிரும். ஒவ்வொரு லெசனும் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன் என்னென்னா குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான சட்டங்களும் நலத்திட்டங்களும், இந்த லெசன் வந்து 7th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்குது. செகண்ட் லெசன் பெண்கள் மேம்பாடு, இந்த லெசன் 7th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது. தேர்ட் லெசன் வந்துட்டு மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும், இந்த லெசன் 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது. ஃபோர்த் லெசன் வந்துட்டு மனித உரிமைகள்ங்கிற இந்த லெசன் 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது. ஃபிஃப்த் லெசன் வந்துட்டு தமிழகத்தின் தற்கால சமூக சிக்கல்கள், இந்த லெசன் 9th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்குது. சிக்ஸ்த் லெசனா அரசியல் கொள்கைகள் பகுதி 2ங்கிற இந்த லெசன் இருக்குது, இந்த லெசன் 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது. செவன்த் லெசனா சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, இந்த லெசன் 7th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கு. எயித்து லெசனா நுகர்வோர் உரிமைகள்ங்கிற இந்த லெசன் இருக்கு, இந்த லெசன் 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்கு. நைன்த் லெசனா நுகர்வோரியல் அப்படிங்கிற இந்த லெசன் 12th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கு. இது வந்து காமர்ஸ் புக்கில் இருக்கிறது. 10th லெசனா குறை தீர்ப்பு செயல்முறைங்கிற இந்த லெசன் இருக்கு, இந்த லெசன் 12th நியூ காமர்ஸ் புக்கில் இருக்கு. 11th லெசனா நுகர்வோரின் உரிமைகள் கடமைகள் மற்றும் பொறுப்புகள்ங்கிற இந்த லெசன் 12th ஸ்டாண்டர்ட் நியூ காமர்ஸ் புக்கில் இருக்கு. டுவெல்த் லெசனா 21ஆம் நூற்றாண்டில் இந்தியா அப்படிங்கிற இந்த லெசன் இருக்கு, இந்த லெசன் 12th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்கு. தேர்ட்டீன்த் லெசனா நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கோட பேக் சைடில் வந்துட்டு இணைப்புங்கிற இந்த பார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம 13th லெசனா கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கணக்குப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 12 லெசன்ஸ், செகண்ட் பார்ட்டில் 3 லெசன்ஸ், தேர்ட் பார்ட்டில் 5 லெசன்ஸ், ஃபோர்த் பார்ட்டில் 4 லெசன்ஸ், ஃபிஃப்த் பார்ட்டில் 9 லெசன்ஸ், சிக்ஸ்த் பார்ட்டில் 13 லெசன்ஸ். ஸோ டோட்டலாக கவுண்ட் பண்ணால் 46 லெசன்ஸ் வந்து நம்மளுக்கு வருது. இப்போ நம்ம கவர் பண்ணியிருக்க எல்லா லெசன்ஸுமே இந்திய அரசியலமைப்புங்கிற இந்த டாப்பிக்ல இருந்து மனித உரிமைகள் சாசனம்ங்கிற இந்த டாபிக் வரைக்கும் புக்ஸில் எங்கெங்கே இருக்கோ எல்லா லெசன்ஸையும் நம்ம கம்பைன் பண்ணி 46 டேஸ்க்கும் ஒவ்வொரு லெசன் ஒவ்வொரு டேக்கும் பார்த்து 46 டேஸில் நம்ம பாலிட்டியை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்தியாவில் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும், இந்த ஒரு டாபிக் மட்டும் பேலன்ஸ் இருக்கே, அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னா, இந்தியாவில் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும் இந்த டாபிக்கு செப்பரேட்டாக லெசன் வந்து எதுவும் கிடையாது. இந்த டாபிக்கு உண்டான பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம புக்ஸ்லேயே ஒரு சில இடத்துல வரும். அந்த பாயிண்ட்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேன். அதோடு சேர்ந்து இந்த டாப்பிக்கை நம்ம தனியாக பார்க்கலாம். 47th லெசனாக இந்த டாப்பிக்கை வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்காக நம்ம புக்ஸில் இருக்க கண்டென்ட்ஸையும் எடுத்துக்கலாம். இதோடு சேர்ந்து கூட கொஞ்சம் அவுட் சோர்ஸ் பண்ணி கண்டென்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த லெசன் வரும்போது அது தனியாக ஒரு வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணி கொடுக்குறேன். இது மாதிரி தான் இந்த பாலிட்டி ஸ்டடி மெட்டீரியலை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த புக்கோட ஆர்டர்ஸில் தான் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு லெசனுங்கிற வீதத்தில்
46 டேஸில் பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 8 டேஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 9th டேக்குள்ளே என்ட்ராக போகிறோம். 9th டேக்கு உண்டான வீடியோவும் கூடிய சீக்கிரம் அப்லோட் ஆகும். இது வரைக்கும் இந்த வீடியோஸ் எதுவும் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்குமே நான் போடுற இந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பாலிட்டியை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸையும் வந்துட்டு நம்ம கவர் பண்ண போகிறோம். பாலிட்டியை நம்ம கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம கவர் பண்ணிட்டு வர போகிறோம். சிலபஸில் இருக்க ஒவ்வொரு சப் டாபிக்ஸுக்கும் கீழே என்னென்ன லெசன்ஸ் வருமோ அதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒவ்வொரு யூனிட்டையுமே நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணி முடிக்கலாங்கிறது தான் ஒரு பிளானாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் Day 9 உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, stay tuned. Thank you for watching.